தமிழ் தேசிய மக்கள் எதிர்கொள்கிற சிக்கல்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. அன்றாடம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த நிலப்பரப்பில் நம் சொந்த நிலத்தை வளத்தை சுரண்ட கொடுத்துவிட்டு, நிலமும் வளமும் நமது, ஆனால் வேலைவாய்ப்பு என்கிற அந்த இனிப்பான வார்த்தையை சொல்லி சொல்லி, வளர்ச்சி வேலைவாய்ப்பு என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி தாய் நிலத்திலிருந்தே நம்மளை வெளியேற்றி அகதிகளாக அனுப்பி கொண்டிருக்கிறார். கடந்த முறை 299 பேர் என்எல்சியிலே நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திலே 299 பேர் ஆட்கள் எடுத்ததில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்பது பெரும் கொடுமை. அதை கேட்டு பெற்றுத்தருவதற்கு கூட நமக்கு ஒரு அரசியல் அதிகாரமோ வலிமையோ இல்லை என்பது அதைவிட பெருங்கொடுமை. $65,000 ஏக்கரை இதுவரை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இன்னும் 25,000 ஏக்கர் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எத்தனை நாளைக்குத்தான் நாம் அப்படி மனு கொடுத்து கொண்டு, என் வாழ்விடத்தை விட்டு என்னை வெளியேற்றாதே, என் விளைநிலங்களை பறிக்காதே, என் வீட்டை இடிக்காதே என்று எவ்வளவு நாளைக்குத்தான் போராடி கொண்டு இருக்க முடியும்? அதிகாரம் இருக்கிறது, அது நமக்கானதாக இருக்கிறதா? இங்கே போனால் வள்ளலார் பெருமகனுடைய வழிபாட்டு பெருவழியில் அதை ஆக்கிரமித்து நாங்கள் ஆய்வு மையம் கட்டப்போகிறோம் என்று அரசு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை தமிழின மக்களுக்கு அதிகாரங்கள் திணித்து கொண்டே இருக்கிறது. போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்து வெவ்வேறு பக்கங்கள் திசை திருப்பி குழுக்கள் குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராட விட்டுவிட்டு அது சொகுசாக திருடிக்கொண்டு நிம்மதியாக இருக்கு. எத்தனை பிரச்சனைகள் பிறக்கின்றன, எது ஒன்று தீர்வை கண்டிருக்கிறது? ஒன்றுமில்லை. அழுது அழுது புலம்பி புலம்பி சோர்ந்து போய் அவ்வளவுதான் விதி என்று விட்டு விடுகிறார்கள். கடைசிக்கு எல்லா கோபமும் தேர்தல் நேரத்தில் கையிலே திணிக்கப்படுகிற 500 ரூபாய் 1000 ரூபாயில் முடிந்து விடுகிறது. ரொம்ப கோபமாக இருந்தால் ஒரு குவார்ட்டர் ஆஃபை குடித்து விட்டு படுத்து விட்டால் அதுவும் தணிந்து விடுகிறது. இப்படித்தான் நீண்ட காலமாக இந்த இனம் கையாளப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதிலிருந்து மீள எழ நாம் தான் துடிக்கிறோமா? இல்லை, நமக்கு முன்னவர்கள், நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள், அதற்கு பிறகு அதே காலகட்டத்திலேயே தமிழ் தேசிய அரசியலின் முன்னவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள், எண்ணற்ற பெருமக்கள் இந்த மண்ணிலே உறுதியான கோட்பாடுகளை முன்வைத்து போராடினார்கள். அவர்கள் வைத்த தத்துவத்தை தான், அவர்கள் காலடி சுவட்டில் தான் நாம் காலடி எடுத்து வைத்து நடக்கிறோம்.